அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். இன்றைய தினம் லண்டனில் தங்களது 18வது திருமண நாளை கொண்டாடும் திருமதி கரண் சிவரஞ்சனி தம்பதிகள் தங்களது திருமண நாளை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டம் கோணாவில் எனும் இடத்தை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு உட்பட்ட பல மைல் தூரம் நடந்து பாடசாலைக்கு செல்கின்ற மாணவி ஒருவருக்கு துவிச்சக்கர வண்டி ஒன்றை பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் வழங்கி வைத்துள்ளார்கள். இதற்காக நிதி வழங்கிய சர்வதேச தமிழ் வானொலியின் லண்டன் கலையக பொறுப்பாளர்களான திருமதி கரண் சிவரஞ்சனி தம்பதியினருக்கு எமது மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இவர்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு சகல நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவரும் சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் லண்டன் இலங்கை பணிப்பாளருமாக இருக்கக்கூடிய திரு விசுவாசம் செல்வராசா அண்ணனுடைய நெறிப்படுத்தலிலே சர்வதேச தமிழ் வானொலி ITR சேவையினுடைய பிரித்தானிய கலையகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திருமதி கரண் சிவரஞ்சினி தம்பதிகளின் 18வது திருமண நாளை முன்னிட்டு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக திருமண நாளாகிய இன்றைய நன்னாளிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே பின்தங்கிய கிராமமாக இருக்கின்ற கோணாவில் பகுதி, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய யூனியன் குளம் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அளவிலே கால்நடையாக பாடசாலை செல்கின்ற ஒரு வறிய நிலை மாணவிக்கு துவிச்சக்கர வண்டி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார். சர்வதேச தமிழ் வானொலி லண்டன் கலைய பொறுப்பாளரான திருமதி கரண் சிவரஞ்சினி தம்பதிகளுக்கு இந்த இடத்திலே நாங்கள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். நீங்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சீரும் சிறப்புமாக உங்கள் இல்லம் சிறக்க வேண்டும், உங்கள் தொழில் சிறக்க வேண்டும், உங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் இந்த தருணத்திலே பிரார்த்தித்து நிற்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய வானொலிக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளராக, ஒரு அறிவிப்பாளராக பிரித்தானியாவிலே இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கரண் அண்ணா அவர்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தன்னுடைய சேவையினூடாக எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை, எங்களுடைய தொன்மைகள், பாரம்பரியங்கள், எங்களுடைய இலக்கியங்களும் சரி அல்லது கவிதைகள், பாடல்கள், செய்திகள் என பல்சுவை அம்சங்களை வானொலி வழியே ITR சுமந்து உலகம்பால் தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு செல்வதற்கு அவரும் ஒரு பங்காளியாக இருந்து பிரித்தானியாவிலே செயல்படுகின்றார். அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்விலே பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை கிளைக்கு உபதலைவராக இருக்கின்ற செபஸ்டி பீட்டர் ஐயா, முன்னாள் ஓய்வு நிலை இலங்கை போக்குவரத்து சபை உத்தியோகஸ்தர், அதே போல அச்சுவேலி ஆவரங்காலை சேர்ந்த ஓய்வு நிலை தபால் உத்தியோகஸ்தர், சமூக சேவையாளர், சமாதான நீதவான் ஈனா மயில் வாகனம் ஐயா, அதே போல பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய நிர்வாக சபை உறுப்பினரும் பொறியியலாளருமா இருக்கக்கூடிய உடுப்படியை சேர்ந்த சாம்பசிவம் தவசங்கரி போன்றோர் இந்த இடத்திலே இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் உள்நோக்கி வர வேண்டிய கிராமம். இது ஒரு அமைதியான தேசமாகவும் மக்கள் நடமாட்டம் குறைந்த அபிவிருத்தியிலே பின்தங்கிய மக்களுடைய வாழ்வாதாரத்திலே
தொழில் வருமானத்திலே மிகவும் மர்ம நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தெரிவு செய்து கரணண்ணா சிவரஞ்சனி அவர்களுடைய இந்த திருமண நன்னாளிலே நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம், உண்மையிலே போற்றுகின்றோம். நீங்கள் அங்கே திருமண நாளை அனுஷ்டித்தாலும் இங்கே ஒரு மர்ம நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு உங்கள் பெயரால் ஒரு துவிச்சக்கர வண்டி கிடைக்கின்றது. உண்மையிலே இந்த மாணவி அந்த குடும்பத்துக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாகவும் பெரும் ஒரு அரும்பொக்கிசமாகவும் இந்த உதவி என்பது பேருதவியாக இருக்கின்றது. உங்கள் பெயராலே அந்த பிள்ளை நிறைவாக படித்து நல்ல பெறுபவர்களை பெறும் என்ற நம்பிக்கையோடு மன நிறைவோடு நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். யூனியன்குளம் கோணாவில் என்னும் கிராமத்தில் இது ஒரு பின்தங்கிய இடம். இந்த கிராமத்திலே பூமணியம்மா அறக்கட்டளையின் சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ் லண்டன் இலங்கை இதிலே பணியாற்றும் சேவையாற்ற பணியாளர்கள் சேவையாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மகள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று வருகின்ற நிலையிலும் எனது மகளுக்கு இந்த உதவியினை செய்தவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் சர்வதேச தமிழ் வானொலியின் லண்டன் கலையக பொறுப்பாளர்களான திருமதி கரண் சிவரஞ்சினி தம்பதியினரின் 18வது திருமண நாளை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவி ஒருவருக்கு துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வு. அவர்களை மென்மேலும் நான் வாழ்த்துகிறேன் இந்த உதவியினை செய்ததற்கு. மென்மேலும் எங்கள் கிராமம் பின்தங்கிய கிராமம், வறுமை கோட்டின் கீழ் உள்ள கிராமமாக இருக்கின்றது. இத்தோடு இவர்களுடைய தொடர்புகள் எங்களுக்கு துண்டித்து விடாமல் மென்மேலும் அவர்களுடைய பணியிலும் சேவைகளும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இவர்களை நீடூழி காலம் வாழ்க வாழ்கவென நான் மனதார இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வாழ்த்துகிறேன். தொடர்ந்தும் இந்த கிராமத்தில் நிறைய பணிகள் எனது மகளுக்கு மட்டுமல்ல, எனது மகள் போல் இன்னும் நிறைய தந்தை இல்லாத பிள்ளைகள் நடந்து பாடசாலைக்கு சென்று வருகிறார்கள். பெண் தலைமைத்துவத்தை கொண்ட பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள். மற்றும் பெண்கள் வாழ்வாதார வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், இன்னும் நிறைய வசதிகள் இல்லாதபடி இருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கும் தொடர்ந்தும் அவருடைய சேவைகளும் பணிகளும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.